திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறைவாய் போற்றி, வாகம் பெண்ணுருவானாய் போற்றி போற்றி. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டி வேறொன்று அறியேன் பராபரமே. நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. எல்லாம் வல்ல இறை பரம்பொருளினுடைய பேரொருளாளன் பெருங்கருணை கொண்ட சிவபெருமானுடைய அருளாலே, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஆடி அமாவாசையான இன்ற புண்ணிய தினத்திலே சிவபதம் சிந்தையில் வைத்து நற்கதி அடைய நாமும் முயல்வோம். உங்களின் செவிக்கொரு இனிய விருந்தாய் ஒரு சில சிவசிந்தனை. அற்புதமாய் சூரியனும் சந்திரனும் கடகத்திலே ஒரு சேர, பொன்னவன் குருவும் அவரோடு இணைய, மன்னவனுக்கு இணையாக மதியவன் புதனும் சேர்ந்திடும் அற்புதமான இணைகோள்கள் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருநாள் இந்த பராபவ வருஷத்திலே ஆடி மாதத்திலே கூடியிருக்கிறது. கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தினுடைய 4ஆம் பாவம். அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய அந்த 4ஆம் பாவம் என்பது அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஹிருதய சக்கரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவார்த்தமான வர்ணனம். அந்த ஹிருதய சக்கரம், மனம் அது திடமானால் மந்திரம் தேவையில்லை என்று திருமந்திரர் தன்னுடைய திருமந்திரத்திலே சொன்னதைப் போலே, மனதை கடைந்து மத்தாகி அந்த மந்திரத்தை வைத்து கடைந்து அந்த நெய்யை எடுப்பது போல் நம்முடைய ஊழ்வினையை அகற்றி சுத்த அத்வைத பரம்பொருளான சைவ பரம்பொருளான ஈசனிடத்திலே வீடு பேறு அடையும்படியாக இந்த ஆன்மா அவரோடு லயக்கக்கூடிய ஆன்ம மனோமய லயமான இந்த சக்கரம் விட்டிருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவம் ராசி பாவம் கடகம். அதிலே இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யுகத்திலே விற்றிருந்து புதனும் குருவும் அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல மதிநாள் இன்று. அப்பேற்பட்ட இந்த தினத்திலே நம்முடைய ஆன்மாவில் ஆணவம், கண்மை, மாயை என்று சொல்லக்கூடிய அகங்கார இருள்களெல்லாம் அகற்றி சந்திரோதயம் போலே நமக்கு புத்தி பிரகாசம் ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவன் பல திருவிளையாடல்கள் செய்திருக்கிறான். அப்படியான ஒரு திருவிளையாடல் ஆடி அமாவாசை புண்ணியக்ஷேத்திரத்திலே திருவையாற்றிலே நிகழ்ந்திருக்கிறது. அந்த திருவையாற்றினுடைய அற்புதமான மகிமையை சற்று செவிகொடுத்து கேட்போம் வாரீர். திருவையாறு என்றாலே ஐயாறு, 5 ஆறுகள், பஞ்ச நதிகள் சேர்ந்து அற்புதமாய் இணையக்கூடிய ஒரு காவேரி தீரம். பல சங்கீத வித்வான்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த திருவையாறு க்ஷேத்திரம் அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய நமது ஹிருதய சக்கரத்திற்கு சமமாக இருக்கிறதாம். அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரம் நந்தி அவதாரஸ்தலம் என்று புராணங்கள் சொல்கிறது. அதே போலே தென் கைலாயம் என்று மகாத்மியம் வர்ணிக்கிறது. அந்த திருவையாறு க்ஷேத்திரத்திலே நால்வர்களில் ஒருவரான சைவ சமயக்குறவர்களில் பெருந்தகையாளர் திரு அப்பர் பெருமான் சுவாமிகளுக்கு ஆட்கொண்டார் காட்சி கொடுத்த அற்புதமான திருத்தலம் திருவையாறு.
அறம் வளர்த்த நாயகி ஐயாரப்ப சுவாமிகள், தர்ம சம்வர்தனி சமேத பஞ்சநதீஸ்வர சுவாமி திவ்யக்ஷேத்திரம். மனிதனுக்கு காயகா வாயகா மானசா இந்திரியவத்து என்று சொல்லக்கூடிய ரூபங்களிலே எல்லாம் பாபங்கள் சேர்க்கிறது. உடலாலே, மனதாலே, எண்ணத்தாலே, வாக்காலே, செயலாலே. இந்த விதமான ஐம்புலன்களாலே, பஞ்சபூதங்களாலே ஆட்படுத்தக்கூடிய இந்த மனிதன் ஐம்பூதங்களுடைய ஆளுமையினாலே அவன் செய்யக்கூடிய பாபங்களெல்லாம் இந்த 5 நதிகள் பாயக்கூடிய இடத்திலே தன்னுடைய பாபத்தை போக்கி மூழ்கி எடுத்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யும் போது அவனுடைய பாவ வினைகள் கழைகிறது என்று இந்த திருவையாற்றினுடைய மகாத்மியம் எடுத்துரைக்கிறது. ஒருமுறை திருநாவுக்கரச சுவாமிகள் பழுத்த சைவர், தொண்டிலே பழுத்த சைவர், தன்னுடைய இறுதி காலத்திலே திருக்கைலாயத்திலே விட்டிருக்கக்கூடிய ஈசனை காண ஆவல் வந்து விட்டது. கிளம்பிவிட்டார் வடநாட்டிலே கைலாயத்திலே இருக்கக்கூடிய பரம்பொருளை காண வேண்டும் என்று. திருமயிலை, திருவான்மியூர், திருக்காலத்தி, திருப்பரம்பதம், ஸ்ரீசைலம் எல்லாம் கடந்து ஒரேடியாக வடக்கே காசி வரை வந்து விட்டார். கூட வந்தவர்களாலெல்லாம் முடியவில்லை. அப்பரின் மனமோ ஒடியவில்லை. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சிவபுராணத்தின் சிந்தையிலேயே சதா சர்வகாலமும் அப்பர் சுவாமிகள் ஆடி ஆடி பாடி பாடி அகம் கரைந்து நம சிவாய நம சிவாய 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 பரம்பொருளே வா எனக்கு அருள் தா என்று கங்கை கரையிலே நின்று மன்றாடி அந்த கைலாய காட்சிக்காக தவம் இருக்கிறார். அவர்களோடு வந்தவர்களெல்லாம் முடியவில்லை. அனைவருக்கும் விடை கொடுத்துவிட்டு தான் மட்டும் தனியாக கைலாய யாத்திரைக்கு நடக்கத் தொடங்குகிறார் சுவாமிகள். பங்கயம் புரைத்தாள் பரட்டளவும் பசைதகை தேயவும் கைகளும் மணிப்பந்து அசைந்துறவே கரைந்து சிதைந்த அருகவும் மார்பும் தசையும் நைந்து சிந்தியும் அறிந்த என்பும் முறிந்திடவே உடம்பும் அடங்கிடவும் ஊன்கெடவும் சோர்வரும் பழுவும் புரண்டு புரண்டு செல்லவும் என்று ஓடாய் தேய்கிறார் திருநாவுக்கரச சுவாமிகள். கால்களால் நடக்க முடியாது, கைகளால் தவழ்கிறார். அதுவும் முடியாது, தலையால் உடலால் ஊர்ந்தார். அதுவும் முடியாது, என்ன செய்வதென்றோ தெரியவில்லை. கைலைநாதனை முனிவரை அப்பரை ஆற்றுப்படுத்த கைலைநாதனே முனிவராய் அங்கே வந்து விட்டார். கைலாயகிரியினுடைய அடிவாரம் வரை வந்த அந்த அப்பர் சுவாமிக்கு என்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தான் ஆடும் அருட்பதம் விற்றிருக்கக்கூடிய திருமலை அல்லவா, இங்கே நான் பாதம் வைத்து நடந்தால் எவ்வாறு என தலையாலே நடக்கிறார். முனிவரினுடைய தபஸையும் உழவாரத் தொண்டையும் மெச்சிய சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்றெண்ணி முனிவராய் அங்கே வருகிறார். வந்து, அப்பரே, நான் சிவதொண்டன், சிவகணங்களின் ஒருவன். மானிடர்கள் உடலோடு திருக்கைலாயம் சென்று ஈசனைக் காண்பது மிகவும் அரிது அப்பரே என்று சொல்கிறார். உங்களது உளவாரத் தொண்டே போதும், யாத்திரையை கைவிட்டு விடுங்கள். நாவுக்கு அரசர் நீர், இப்போது செவிக்கும் அரசராகிவிட்டீர் போலும். செவிமெடுத்தார் இல்லை அப்பரே, இப்படி ஒரு உறுதியா? கைலை அடிவாரத்திலே வாழும் முனிவன் நான். எனக்கே ஈசனுடைய தரிசனம் அவ்வளவாக கிடைப்பதில்லை. அப்பரே, நான் திரிகால ஞானி. ஈசனே எம்மை உம்மிடம் அனுப்பி வைத்தார். இதோ சூல ரிஷப முத்திரை. இப்போதாவது நான் சொல்வதை கேட்பீர்களாக என்று கூறுகிறார். அதை கேட்ட அப்பர் மனம் நொந்து, என் ஐயனை, பொன்னம்பல வாணனை, இந்த கைலாய மலையிலே உமையாள் சகையா அந்த அற்புதமான காட்சியை நான் காண இயலாதா? அப்படிப்பட்ட பாப்பியா நான் என
தனது மனதினை வருந்தி பஞ்சாட்சர ஜபத்தை செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த பஞ்சாட்சர மகிமை எதிரே வந்த முனிவர் வடிவத்திலே கொண்ட சிவபெருமானின் உள்ளத்தை உருக வைக்கிறது. ஆட்கொண்டு விடுகிறார். அப்பரே, எழுந்திருங்கள், தலையிலே நடக்க வேண்டாம், இதோ இங்கே தெரிகிறது பாருங்கள், இந்த தூய ஏரியில் மூழ்குங்கள் என்று சொல்கிறார். நடந்து வந்த சிரமம், வயோதிக தன்மம், உடெல்லாம் இரத்த காயங்கள், தோளெல்லாம் சிராய்ப்பு, ஊன் உடம்பு அனைத்தும் காயப்பட்டிருந்த அந்த முனிவரை ஆற்றுப்படுத்தி கொண்ட அந்த ஆட்கொண்டானுடைய அற்புதமான அந்த திருவிளையாடல். அப்பர் கேட்கிறார், இது என்ன ஏரி என்று கேட்கிறார். மனதின் விகாரங்களை அடக்கி ஆளும் மான் மழுவும் அங்குஷமும் கொண்ட திரிசூலமும் ஏந்திய அந்த ஈசனுடைய கைலாயத்தின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரி மனித மனங்களுடைய விகாரங்களை அடக்கி நிர்மலமாய் அவனுடைய ஆத்ம ஞானத்தை பெருக்கக்கூடிய மானசரோவர் ஏரி என்று சொல்கிறார். இந்த மானசரோவர் ஏரியிலே மூழ்குங்கள். மனது காயகா வாயகா மானசா இந்திரியவத்து என்று செய்த உடல், பொருள், மனம், எண்ணம், செயல் இவற்றால் செய்த பாபங்களையெல்லாம் போக்கி உங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்கிறார். அப்பரும் இறைவனை பக்தியால் மனதால் நினைத்து உடலால் அந்த ஏரியிலே மூழ்கிறார். அற்புதமான அந்த ஏரியிலே மூழ்கும்போது பஞ்சநதி க்ஷேத்திரம் எனும் திரு ஐயாற்றில் திருவையாறில் எழுவீர்கள், அது தட்சிண கைலாசம், அங்கு இறைவனே திருச்சபை சூழ காண்பீர்கள் என்று சொல்லி அந்த முனிவர் மறைகிறார். அப்பர் மானசரோவத்திலே மூழ்கினார். ஊன உடற்புண்களெல்லாம் மறைந்தன. நமசிவாய வாழ்க என்று சொல்லி அவர் எழுந்த இடம் தென்கைலாயம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருவையாறு க்ஷேத்திரம். இந்த திருவையாறு க்ஷேத்திரத்திலே அப்பர் அங்கிருந்து தனது ஊன் உடம்பு புண்களெல்லாம் மறைந்த நிலையில் சிவப்பரம்பொருளினுடைய திருக்கண்டேன், திருக்கோபுரம் கண்டேன் என்று சொல்லி அற்புதமாய் மனதால் அந்த ஐயாரப்பனை மனதால் பிரார்த்திக்கிறார். உடல் சிவமங்களமாய் மின்னியது. வடமலையில் மூழ்கியவர் தென் வயலில் எழுந்தார். காயங்கள் உடலில் ஆறின, தானங்கள் வாயில் ஊறின. கானங்களில் அவர் அற்புதமான சிவபரம்பொருளை பாடுகிறார். ஆம், மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த திருப்பதிகத்தை பாடுகிறார். தேவாரத்தினுடைய 4ஆம் திருமுறை இந்த திருப்பதிகம் சிவபரம்பொருளிடத்திலே காதல் கொண்டு சிவனை காண முடியாமல் தவிக்கின்ற அந்த திருக்காட்சியை சிவபரம்பொருள் அவருக்கு வழங்கிய அந்த நிமிடத்திலே தன்னை அறியாமல் பாடி பரவசமான ஒரு அற்புதமான பதிகம். மும்மூர்த்திகளும் சூழ்ந்திருக்க தேவரும் மூவரும் ஏவரும் துதிக்க நடன மாதர் நடனங்கள் புரிய கங்கை முதலான ஆறுகள் வணங்க நந்தி தேவர் திருக்கடைக்காப்பில் நிற்க மின்னிடும் வெள்ளிப் பனிமலையாய் அம்மனும் அப்பனும் அப்பருக்கு திருக்கையிலாய காட்சியாய் தருகிறார்கள். எப்படி 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 மும்மூர்த்திகளும் சூழ்ந்திருக்க, பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராதிகளெல்லாம் சூழ்ந்திருக்க, தேவரும் மூவரும் ஏவரும் துதிக்க, நடன மாதர் நடனங்கள் புரிய, கங்கை முதலான ஆறுகள் வணங்க, நந்தி தேவர் திருக்கடைக்காப்பில் நிற்க, மின்னிடும் வெள்ளிப் பனிமலையாய் அம்மனும் அப்பனும் அப்பருக்கு திருக்கையிலாய காட்சியாய் தருகிறார். கணேச ஸ்கந்த நந்தி சம்யுக்தம் உமயாசக மமச்சேதசி ஹரமாமக துரிதம் என்று சொல்லி
வந்தே சம்பு உமாபதிம் சுரகரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம் பதிம் வந்தே சூரிய சசாங்க விக்னனினம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாஸ்திரேஞ்சரம்யம் வந்தே சிவம் சங்கரம் என்று தேவாதி பிரம்மாதி முதலிய தேவர்களெல்லாம் வணங்கி நிற்கவும், திருமறைகள் முழங்கவும், இன்னிறந்த சிவகணங்கள் போற்றவும், முனிவரும் சித்தரும் முத்தரும் முதலானோர் நெருங்கி இருக்கவும், கங்கை முதலான நதிகள் துதிக்கவும், நந்திதேவர் காவல் புரியவும், பவளமாமலை மேல் இறைவனும் அம்பிகையும் இனிது வீற்றிருந்து அருள் புரியும் பேரானந்த காட்சியைக் கண்டார். காணாததைக் கண்டார். அப்பரடிகள் பேரின்ப நிலையில் ஆடினார், பாடினார், அமுழுதார், தொழுதார், மாதர் பிறை கண்ணியானை எனும் தீந்தமிழ் பதிகம் பாடி துதித்தார். இன்றுமே ஆடி அமாவாசை அன்று ஆண்டுதோறும் இந்த திருவையாறு தலத்திலே அப்பர் அடிகள் கைலை தரிசனம் காணக்கூடிய உற்சவம் நிகழ்த்தப்படுகிறது. இந்த புனித நிகழ்வை தரிசிப்பது கைலை மாமலையை தரிசித்த புண்ணிய பலனை நல்குமா? ஆம், பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்பு ராஜகிரகங்களான செவ்வாய், சனி, புதன், சுக்கிரன், குரு, இந்த பஞ்சபூதத்திற்கு சம்பந்தமான இந்த கிரகங்களால், பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால், உடலால், மனதால், எண்ணத்தால், செயலால், சொல்லால் ஏற்பட்ட நமது பாவ வினைகளை போக்கக்கூடிய, இறைவன்பால் அணுக்கத் தொண்டராய் நிறுத்தக்கூடிய, ஞான வீடு பேரை அளிக்கக்கூடிய, அற்புதமான முக்தியை தரக்கூடிய ஒரு திவ்ய தரிசனமாம் இந்த புண்ணிய தினம். நம்மால் வடகைலாயம் சென்று இறைவனை வணங்க முயலாத போது, பரிக்கிரமா செய்ய முடியாத போது, மானசரோவரிலே குளிக்க முடியாத போது, உடல் வருத்தி மனம் வருத்தி கொள்ளாமல் திருவையாறு சென்று காவேரியில் பஞ்ச நதியிலே குளித்து ஐயாரப்பனை ஆனந்தமாய் காணும்போது அந்த புண்ணிய பலம் தென்கைலாய தரிசனத்திலே நமக்கு கிடைக்கிறதா? அப்படி அப்பன் திருநாவுக்கு அரசர் திருவையாற்றிலே கைலை காட்சியை கண்டு பேரின்ப நிலையிலே பாடி அருளிய பதிகத்தை நாமும் பாடி வீடு பேறு அடைய வேண்டும். மாதர்பிறை கண்ணியானே மலையாட் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமத்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடிய பிடியோடு களிறு வருவன கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். புகுவார் புன் புகுந்தால் அடியார் பின் புகுந்தால் அன்பினால் புகுந்தால் அந்த அன்பே சிவமாகும். அன்பர் கூடுமிடம் கைலாயமாகும். அப்பர் திருவையாற்றிலே கண்ட இந்த திருக்கைலாய தரிசனம் நாமும் காண ஆடி அமாவாசையான இன்று அற்புதமாய் மனதிலே திருவையாற்றினை தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள். உங்கள் எண்ணமெல்லாம் ஈடேறும். பஞ்சபூதத்தால் செய்த, பஞ்சேந்திரியங்களால் செய்யப்பட்ட பாவ வினைகளெல்லாம் களையும். உங்களுடைய எண்ணமெல்லாம் மனோலயமாகும். சித்தத்திலே உங்கள் சித்த சுத்தி ஏற்பட்டு சதாசிவ அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்வியல் அனைத்து விஷயங்களும் வளமாய் நலமாய் வாழ்வீர்கள். திருவையாற்றுக்கு உரிய சிறப்பே இந்த ஆடி அமாவாசையில் அப்பர் கைலாய காட்சி திருவிழா. யாதும் சுவடப்படாமல் ஐயார் அடைகின்ற போதே என்ற அப்பரினுடைய அந்த திருவாக்கின்படி நாமும் இந்த திருவையாறிலே திருக்கைலாய காட்சியினை காண்போம். ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ஐயாரப்பனுடைய அந்த அருளாட்சி தர்ம சம்பர்தினி சமேத பஞ்சநதீஸ்வரரை தரிசிக்க, ஆட்கொண்டாரை தரிசிக்க, அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சி கொடுத்துள்ளும் அந்த பக்தி பரவசமான காட்சியை காண கண்கோடி வேண்டும். காணாதோருக்கு இந்த கதாசிரவணம்
புண்ணியபலத்தை தரும் என்று சொல்லி எல்லோரும் இன்புற்றிருக்க அந்த சிவப்பரம்பொருளை மீண்டும் பிரார்த்தித்து வணங்குகிறேன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.